அந்த கிரகம் வந்து 4ல் இருக்கும்போது திக்பலமும் பெறுகிறது. ஏன்னா சுக்கிரன், சந்திரன் 4 இருந்தா திக்பலமும் உண்டு. அப்ப அந்த லக்னாதிபதி 4 இருக்கறனால, தாயாருக்கு ஏதாச்சும் பிரச்சனைய குடுத்துச்சுங்களா? தாயாருக்கு உடல்நல சோர்வ குடுத்துச்சா? உடலில் ஏதாச்சும் ஒரு அறுவை சிகிச்சைக்கு இது நடந்துச்சா? இல்ல அவங்க ஏதாவது மனநிலை பாதிச்சாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விய 3 கேள்வி வச்சேங்க. இந்த 3மே ஆமான்ட்டாங்க. இந்த 3மே ஆமான்ட்டாங்க. ஏன்னா, இந்த ஜாதகத்துக்கு அந்த பாதிப்பு வராதுங்க. ஏன்னா, ஜாதகர் வந்து 4ஆம் இடத்துல போய் திக்பலம் பெற்றுட்டார். இப்ப நடக்கக்கூடியது ராகு மகா திசை 12ல உட்கார்ந்து தசை நடத்துது. அந்த இப்ப நடக்கக்கூடிய புத்தின்னு பார்த்தா குரு புத்தி நடக்குது. குரு யாரு? இந்த லக்கினத்துக்கு 6ஆம் அதிபதியும், பாக்கியாதிபதியும் வரக்கூடியவர் சனியோட சேர்க்கப்பட்டுட்டார். அப்ப ஏதோ ஒரு பீடைய குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏதோ ஒரு பிரச்சனைய குடுக்கணும், நோய குடுக்கணும், இல்ல கடன குடுக்கணும். ஏதாவது ஒண்ணு குடுத்தே தீரணுங்க. ஏன்னா, அந்த குரு பகவானும் ராசிய பார்க்கிறார். ராசிய பார்க்கும்போது, ஆ சனியோட சேர்ந்து பார்க்கிறார். சனி அஷ்டமாதிபதி. கஷ்டத்த குடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு தருவாய்க்கு, இந்த கேள்வி வச்சு ஆமான்ட்டாங்க. எப்படி அவங்களுக்கு இது நடந்துச்சுன்னா, இப்போ இந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வண்டியில போயிருக்காங்க. அதாவது இவங்களும், அவங்க குழந்தையோட போயிட்டு வண்டியில போம்போது ஒரு கார்ல போய் இடிச்சுட்டாங்க. வேகமா இவங்க பைக்ல கார் பிரேக் போட்டனால இவங்க பைக்ல இடிச்சு, அந்த குழந்தை காருக்குள்ள போய் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, இடுப்புல வந்து இது இதாகி, அவங்களுக்கு இடுப்புல வந்து ஒரு ஆப்பரேஷன் பண்ணக்கூடிய தன்மை வந்து, ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி, அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கும் அடிங்க. அப்படிங்கிற தன்மை. இவங்க 2 பேத்துக்கு அடி, குழந்தை சேஃப். குழந்தைக்கு ஒரு சின்ன கேர்ல கூட இல்லையாம். அப்படிங்கிற தன்மைய சொன்னாங்க. ஆமாங்க, இந்த குழந்தைக்கு எதுவும் ஆவலைங்க. ஆனா குழந்தை போய் காருக்குள்ள போய் உட்காந்துக்குச்சு அடியில. நாங்க 2 பேர் தான் அங்க ரொம்ப இதானோம் அப்படின்னு அந்த கேள்வி வச்சாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த மனநல பாதிப்பும், அந்த ஆக்சிடென்ட்னாலருந்து இவங்களுக்கு ஒரு மனநல பாதிப்பு. அதுக்காக மனநல மருத்துவரை அணுகி, மாத்திரையும் சாப்பிட்டு வந்திருக்காங்க தாயார். தந்தையாருக்கும் இதிலிருந்து இவங்களுக்கு வந்து அதிலிருந்து அந்த ஆக்சிடென்ட்லருந்து அவருக்கு வந்து தொழில் நிலையும் பாதிச்சு, கடன் உண்டாகி, அவங்களுக்கு வந்து மேல ஒரு வளர்ச்சியே இல்லாத போயிருச்சு. அப்படிங்கிறதுக்கு ஒரு தருவாயில இந்த நிலைப்பாடு இருந்துச்சு. அவங்க அடுத்தது இந்த தந்தையாரோட நிலை ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் பாக்கியாதிபதியா வரக்கூடிய அந்த குரு பகவான் நீசமானது ஒரு குற்றம். நீச வர்க்கோத்தமானது அது 2வது ஒரு குற்றம் அப்படிங்கிற தன்மை. அந்த வீட்டு அதிபதி ஆட்சி பெற்றிருந்தா கூட, இருந்தாலும் அந்த கிரகம் நீசமாயிருச்சு. அதோட தன்மை இழந்துருச்சு. திரிசூனியாதிபதி வேற, பாக்கியாதிபதி வேற. குரு கெடக்கூடாது எந்த ஜாதகத்திலும் கெட்டா, கெடுபலன் அதிகரிக்கும். நல்பலனோட கெடுபலன் அதிகரிக்குங்கிறத இந்த ஜாதகத்துக்கு இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு தந்தையோட வளர்ச்சி குறைஞ்சிருச்சு. கடன் ஏற்படுத்திருச்சு. பிரச்சனை அதிகமா இருக்குது. அப்படிங்கிற தன்மை தாயாருக்கும் ஒரு பாதிப்ப குடுத்துருச்சு.